கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இரவில் சூரியன் மறைந்தாலும் சூடு என்னவோ அப்படியே தான் இருக்கிறது என்பதே கடந்த சில நாட்களாக மக்கள் புலம்பி தவிக்கும் வார்த்தை. இரவிலேயே இப்படி என்றால் பகலில் சொல்லவே வேண்டாம். எப்போது கோடை முடியும், போதுண்டா சாமி என்று வேண்டிக் கொண்டேதான் வெளியில் செல்கின்றனர். வாட்டி வதைக்கும் இந்த வெயிலில் இருந்து தப்பித்துக் கொள்ள பழங்கள், இளநீர், ஜூஸ், மோர் என நீர் ஆகாரத்தை பருகுவதில் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வழக்கமாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்படும் ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள்தான் நம்மூர் சந்தைகளில் விற்கப்படும். ஆனால் அந்த பழங்களெல்லாம் பத்தாது என்பது போல தற்போது கோடை வெயில் அனைவரையும் ஓட விடுவதால் வெளிநாடுகளிலிருந்து ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழ வகைகளை இறக்குமதி செய்வதில் மொத்த வியாபாரிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். எகிப்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பெட்டி பெட்டியாக ஆரஞ்சு பழங்களை இறக்குமதி செய்வதாகவும், வாஷிங்டன், இத்தாலி, போலந்து, துருக்கி, ஈரான் ஆகிய நாடுகளிலிருந்து ஆப்பிளை இறக்குமதி செய்வதாகவும் கூறும் கோயம்பேடு பழங்கள் மொத்த வியாபாரி அபி கிஷோர் குமார், ஆப்பிள், ஆரஞ்சு தவிர்த்து பேரிக்காய், டிராகன் ஃப்ரூட், திராட்சை, லிச்சி உள்ளிட்ட பழங்களையும் இறக்குமதி செய்வதாக கூறினார். ஆப்பிள்ஸ் எல்லா ஊர்லேருந்து வரும். மெயினாக வாஷிங்டன் வரும். இப்போ வாஷிங்டன் வருது. அதுக்கப்புறம் வாஷிங்டன், இட்டாலி, போலாந்து, டர்க்கி, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, ஈரான் எல்லா பக்கத்துலேருந்து வரும். எல்லா வகையான பழங்களும் இங்கே வரும். எல்லா வகையான பழங்கள்னால் ஆப்பிள் இனிஷியலாக வரும். அது போக ஆரஞ்சஸ்ஸு, பியர்ஸு, அது புறாமல் கிரேப்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் இங்கே வரும். ஏன்னா இந்தியன் சீசன் இப்போ ஆஃப். இப்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பழங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா முதல் புவனேஸ்வர் வரை விற்பனைக்கு அனுப்பப்படுவதாக கூறிய அபி கிஷோர் குமார், ஒரே நாளில் மட்டும் 40 ஃபீட் கண்டெய்னர்ஸ் மூலம் 250 டன் ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் கோயம்பேடு பழச்சந்தைக்கு வந்துள்ளது என்றார். இங்கேருந்து எல்லா ஊர்களுக்குமே தமிழ்நாடு, இங்கேருந்து நம்ம புவனேஸ்வர் வரைக்குமே நம்ம சப்ளை பண்ணுறோம். கொல்கட்டா வரைக்குமே நம்ம சப்ளை பண்ணுறோம். பொதுவாக வெளிநாடுகளிலிருந்து முற்றிலும் குளிரூட்டப்பட்ட கண்டெய்னர்கள் மூலமாக கொண்டு வரப்படும் ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள் சென்னை வந்து சேர்வதற்கு 30 முதல் 40 நாட்கள் வரை ஆகும். ஆனால் தற்போது ஈரான் போர் பதற்றம் காரணமாக கப்பல்கள் சுற்றி வருவதால் பழங்கள் வந்து சேரவே 60 நாட்கள் எடுத்துக் கொள்வதாகவும், இதன் காரணமாக பழங்கள் வரும் வழியிலேயே அழுகி விடுவதாகவும் வேதனை தெரிவித்தார் அபி கிஷோர் குமார். 30 நாள் ஆகும் நீங்கள் ஆவரேஜாக டர்க்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. இப்போ அந்த ரெட் சி இஷ்யூ இருக்கிறனால ஒரு மினிமம் ஒரு 60 டேஸ் ஆகுது எங்களுக்கு. அதனால நிறையா டேமேஜஸ், நிறையா விஷயங்கள் நடக்குது. ஏன்னா அந்த ஒரு வாரம் ஓடிட்டு இருக்கனால கப்பல்கள் பூராமே சுற்றி வருது எப்போ இருக்க ரூட்டோட. அதனால எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான், லேட்டாக தான் ரொம்ப வருது. மொத்தத்தில் மாதுளையை தவிர்த்து மற்ற பழங்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்துதான் வரவழைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வரை கப்பலில் சுற்றி தமிழ்நாட்டிற்கு வந்து சேரும் பழங்களை வாங்கி சாப்பிட்டு கோடையை குளிர்ச்சியாக கழிப்போம். மாதுளையை தவிர்த்து மிச்ச வர நீங்கள் கிடைக்கிற எல்லா பொருள்களுமே உங்களுக்கு இம்போர்ட்டட் தான் இப்போதைக்கு வரும். காஸ்ட்லியாக சொல்கிறது பூராமே இம்போர்ட்டட் தான். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.